ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். வேரியபிள்னால் என்னென்னா அது வந்து ஒரு வேல்யூ ஹோல்ட் பண்ணுற ஸ்டோரேஜ் லொக்கேஷன் தான் நம்ம வேரியபிள்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள் டிக்ளரேஷன் பார்ப்போம். வேரியபிள் டிக்ளரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ் எப்படி அடிக்கிறதுன்னு பைத்தனில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட் எப்படி அடிக்கணும்னா ஹேஷ்டேக் போட்டுட்டு அந்த கமெண்ட் ஸ்ட்ரிங்கை நம்ம அடிக்கணும். டிக்ளேரிங் அ வேரியபிள் இப்படி நம்ம கமெண்ட் அடிக்கலாம். இன்னொரு வகையாக கமெண்ட் எப்படி அடிக்கிறதுனா, இப்போ ஒரு வேளை நமக்கு ஒரு வேரியபிள்னு ஒரு வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், வேல்யூ 10ன்னு பண்ணியிருக்கோம். இந்த லைன்லேயே உங்களுக்கு கமெண்ட் அடிக்கணும்னா இங்கேயும் அடிக்கலாம். டிக்ளேரிங் அ வேரியபிள் இப்படியும் நம்ம கமெண்ட் டிஃபைன் பண்ணலாம். செகண்டு, இப்போ நம்ம வந்து இன்லைன் டாக் ஸ்ட்ரிங், ஒன் லைன் டாக் ஸ்ட்ரிங் அண்ட் மல்டிலைன் டாக் ஸ்ட்ரிங்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒன் லைன் டாக் ஸ்ட்ரிங் எப்படி அடிக்கிறதுனா ட்ரிபிள் கோட்ஸ் போட்டு this is an example of one line doc string. அதே மாதிரி மல்டிலைன் டாக் ஸ்ட்ரிங் எப்படி அடிக்கணும் ட்ரிபிள் கோட்ஸ் போட்டு எக்ஸாம்பிள் ஆஃப் மல்டி லைன் டாக் ஸ்ட்ரிங். ஸோ இந்த டாக் ஸ்ட்ரிங் நம்ம எப்போ யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோன்னா ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் டைமில் தான் இந்த டாக் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃபங்க்ஷனோட பேராமீட்டர்ஸ் என்ன, ரிட்டர்ன் டைப் என்ன, அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது, அந்த மாதிரி டைம் தான் யூஸ்வலாக இந்த டாக் ஸ்ட்ரிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் சம்டைம்ஸ் இதை வந்து ஒரு கமெண்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பைத்தன் வந்து ஒரு கமெண்ட்டாக தான் எடுத்துக்கும், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ இப்படி தான் ஒரு கமெண்ட்ஸ்லாம் டிக்ளேர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வேரியபிள் டிக்ளரேஷனை பார்ப்போம். வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா வேரியபிள் நேம் கொடுத்துடணும். என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். யூஸ்வலாக அந்த ஸ்பெஷல் கீவேர்ட்ஸை தவிர எல்லாமே வேரியபிள் நேம்ஸ் எது வேணாலும் யூஸ்வலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் இன்டீஜர் வேரியபிள்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அதில் வேல்யூ வந்து 10ன்னு ஸ்டோர் பண்ணுறேன். இந்த வேல்யூவை இப்போது இந்த வேரியபிள் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் அந்த வேல்யூ 10 வந்து ஆக்சஸ் ஆகும். ஸோ இப்போ இங்கே வந்து இன்டீஜர் வேரியபிளை பிரிண்ட் பண்ணால் உங்களுக்கு 10ன்னு வரும். ஸோ இந்த வேரியபிளை நம்ம ஃபங்க்ஷனில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் நேமிங் கன்வென்ஷன். ஸோ ஒரு வேரியபிள் நேமிங் எப்படி பண்ணணுன்னா யூஸ்வலாக எல்லாமே கேரக்டர்ஸும் லோவர் கேஸில் இருக்கணும் அண்ட் ஈச் வேர்டு வந்து செப்பரேட் பண்ண அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ லோவர் கேஸில் மல்டிபிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அண்ட் அண்டர்ஸ்கோரில் எல்லா வேர்ட்ஸும் செப்பரேட் பண்ணணும். நம்மளால் இப்படி கொடுக்க முடியாது, லைக் இன்டீஜர் ஸ்பேஸ் வேரியபிள் இப்படி நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ண முடியாது. ஈச் வேர்டை கனெக்ட் பண்ணுறக்கு நம்ம அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணணும். இப்படி தான் வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணணும். அதே மாதிரி நேமிங் கன்வென்ஷன் இப்படி தான் இருக்கணும். ஸோ அடுத்தது வந்து மல்டிபிள் வேரியபிள் டிக்ளரேஷன். மல்டிபிள் வேரியபிள் டிக்ளரேஷன் எப்படி பண்ணோன்னா, இப்போ ஒரு சாம்பிள் வந்து ஏஜ், நேம், ஹைட். இப்போது 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், ஏஜ், நேம் அண்ட் ஹைட். ஏஜ் வந்து இன்டீஜர், நேம் வந்து ஒரு ஸ்ட்ரிங், ஹைட்டு வந்து அதே மாதிரி ஒரு இன்டீஜர்னு வச்சுப்போம். ஸோ ஏஜ் வந்து லெட்ஸ் சே 28, நேம் வந்து அரவிந்த், அதே மாதிரி ஹைட்டு வந்து 168. இப்படி தான் டிக்ளேர் பண்ணும். இப்போ நீங்கள் 3 வேரியபிள்ஸையும் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட வேல்யூஸ் பிரிண்ட் ஆகி காட்டும். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா 28, அரவிந்த், 168. ஸோ இந்த 3 வேல்யூஸ் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் மல்டிபிள் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணும். அடுத்து வந்து டேட்டா டைப்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் இன்டீஜர். ஒரு இன்டீஜர் வந்து டெசிமல் பார்ட் இல்லாத ஒரு நம்பரை தான் நம்ம இன்டீஜர்னு சொல்கிறோம். ஸோ இன்டீஜர் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணோன்னா நம்ம முன்ன பண்ண மாதிரி தான் இன்டீஜர் வேரியபிள் டிக்ளரேஷன் இப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி ஒரு 45 இப்படின்னு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணால் இந்த வேரியபிளில் இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் ஆயிரும். இப்படி தான் இன்டீஜரை நம்ம டிக்ளேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளோட் டேட்டா டைப். ஃப்ளோட் வந்து டெசிமல் வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுற வேரியபிளை வந்து நம்ம ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ளோட் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணோன்னா ஃப்ளோட் வேரியபிள் 1.45 இப்படி வந்து ஃப்ளோட் வேரியபிளை டிக்ளேர் பண்ணலாம். இப்போது பிரிண்ட் ஃப்ளோட் வேரியபிள் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு 1.45 அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங்.
ஸ்ட்ரிங் எப்படி டிக்ளேர் பண்ணணுன்னா அதே மாதிரி தான். நீங்கள் வேரியபிள் நேம் என்ன வேணாலும் வச்சுக்கலாம், ஸ்ட்ரிங் வேர் இந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். ப்ராப்பர் நேமிங் கன்வென்ஷன் படி நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கோடை யாருக்காவது ஷேர் பண்ணணுன்னா இந்த கோடு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த நேமிங் கன்வென்ஷன் வச்சுக்கிட்டோன்னா யாருனாலும் புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஏபிசி இப்போது நம்ம ஒரு வேரியபிள் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு இப்போது இங்கே வந்து ஏஜ் நேம் ஹைட்டுன்னு வச்சுருக்கேன். இப்போ வந்து அதுக்கு பதிலாக ஏஎன்ஹெச் இஸ் ஈக்குவல் டு 28 அரவிந்த் இப்படின்னு நான் வச்சுருந்தேன்னா இந்த ஏன்னா என்ன, என்னன்னா என்ன, ஹெச்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால தான் ப்ராப்பர் நேமிங் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணால் இந்த கோடை வேறு யாருக்காவது ஷேர் பண்ணாலும் என்ன பண்ணுறாங்கன்னு புரியும். ஸோ அதனால தான் வேரியபிள் நேம்ஸ் ப்ராப்பராக வைக்கணும். ஸோ ஸ்ட்ரிங் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுனா ஸ்ட்ரிங் வேரியபிள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். கொஞ்சம் ப்ராப்பராக இந்த எக்ஸாம்பிளுக்காக நான் ஸ்ட்ரிங் வேரியபிள்னு வைக்கிறேன், ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு வைக்கலாம். ஸோ இப்படி தான் ஸ்ட்ரிங் வேரியபிள் டிக்ளேர் பண்ணும். அடுத்து வந்து பூல் வந்து வேல்யூ வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதாவது 2 வேல்யூ தான் இருக்க முடியும், ஒன்று ட்ரூ இல்லை ஃபால்ஸ். ஸோ பூல் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணலான்னா பூல் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ, கேபிட்டல் டி வைக்கணும், இல்லைனா ஃபால்ஸ் வைக்கிறீங்கன்னா கேபிட்டல் எஃப் வைக்கணும், அவ்வளோதான். அடுத்து வந்து லிஸ்ட்டுனா என்னென்னா ஜஸ்ட் அன் அரே எப்படி டிக்ளேர் பண்ணுறதுனா அரே வேரியபிள் நம்ம அரே இப்போ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அரேன்னு சொல்லுவோம், இன் பைத்தனில் வந்து நம்ம லிஸ்ட்டுன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி டிக்ளேர் பண்ணுறதுனா இப்படி பாக்ஸ் போட்டு 1 2 3 இந்த மாதிரி. பைத்தனில் என்ன ஒன்றுனா இப்போ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் வேல்யூஸ் வந்து ஒரே டேட்டா டைப், அதாவது இன்டீஜர் டேட்டா டைப்பில் தான் இருக்கணும். ஆனால் பைத்தனில் வந்து நீங்கள் இங்கே வந்து ஒரு இன்டீஜர், இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, அடுத்த வேல்யூ வந்து ஒரு ஃப்ளோட்டு, இந்த மாதிரி மாற்றி கூட வைக்கலாம். அரே டேட்டா டைப்போட அரேக்குள்ளே மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் கூட ஸ்டோர் பண்ணலாம். பட் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும், நம்ம ஒரே டேட்டா டைப் தான் யூஸ் பண்ணணும். பட் பைத்தன் வந்து எல்லா டேட்டா டைப்பும் இந்த அரேக்குள்ளே ஸ்டோர் பண்ணுற பெர்மிஷன் கொடுக்கும். ஸோ இப்படி தான் ஒரு அரே வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். அடுத்து வந்து டிக்ஷனரினா என்னென்னா ஜஸ்ட் அ கீ வேல்யூ பேர். இப்போ வந்து நான் ஒரு கீ வந்து நேம்னு வச்சுக்கிறேன், அண்ட் இங்கே வந்து ஸ்ட்ரிங் இருக்கணும், இங்கே வேல்யூ வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போது அரவிந்த்னு வச்சுக்கலாம், அண்ட் ஏஜ் வச்சுட்டு 28 இந்த மாதிரி. ஸோ இங்கேயும் வேல்யூஸ் வந்து என்ன டேட்டா டைப் இருந்தாலும் இருக்கலாம், பட் கீ வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கணும். ஸோ அது மட்டும்தான் டிக்ஷனரியில் ஒரே ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். இப்படி தான் ஒரு டிக்ஷனரி வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணும். அடுத்து வந்து டப்பிள்ஸ் ஒன்று, இதுவும் ஒரு டிக்ஷனரி மாதிரி தான். ஆக்சுவலாக நம்ம இப்படி இந்த ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி டப்பிள்ஸ் டிஃபைன் பண்ணும். இப்படி தான் டப்பிள் க்ரியேட் பண்ணும். அடுத்து வந்து செட்டுனா என்னென்னா செட்டும் ஒரு அரே மாதிரி தான், ஆனால் இதில் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்க முடியாது. ஸோ ஒரு செட் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ செட் வேரியபிள் போட்டு செட் ஆட் பண்ணிக்கிட்டு, இப்போ இந்த செட்டில் வேல்யூ ஆட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு செட் வேரியபிள் டாட் ஆடுன்னு கொடுக்கணும், அங்கே வந்து 1 கொடுக்கணும். இப்போது செட் வேரியபிள் டாட் ஆட் 2ன்னு கொடுக்கணும். இப்போது செட் வேரியபிள் டாட் ஆட் திரும்ப 1 கொடுத்துட்டு, இல்லை 1 கொடுத்துட்டு பிரிண்ட் செட் வேரியபிள், அதாவது 2 1 ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு 2 ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த செட் வேரியபிளை பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு 1ம் 2 மட்டும்தான் இருக்கும். இந்த டூப்ளிகேட் 1 ரிமூவ் பண்ணும். ஸோ செட்டு வந்து உங்களுக்கு அரே மாதிரி தான் இருக்கும், பட் இதில் வந்து டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் ஆட் ஆகாது. ஒரே ஒரு எல்லா எலிமெண்ட்ஸும் யூனிக்காக இருக்கும். அதுதான் செட் டேட்டா டைப்போட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்படி தான் ஈச் வேரியபிள்ஸை நம்ம டிஃபைன் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் எப்படி அரே ஆக்சஸ் பண்ணுறது, இல்லை டிக்ஷனரியில் எப்படி ஒரு கீ வேல்யூ பேர் ஆட் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம ஸ்டாட்டிக்காக ஆட் பண்ணியிருக்கோம், இப்போ டைனாமிக்காக ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது இது இங்கே எப்படி ஆட் பண்ணணும், ஒரு செட்டில் வந்து எப்படி வேல்யூஸ் ஆட் பண்ணுமோ அதே மாதிரி டிக்ஷனரியில் எப்படி ஆட் பண்ணுறது, டப்பிளில் எப்படி ஆட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து கெட்டிங் அண்ட் செட்டிங் டேட்டா டைப். ஸோ இப்போ வந்து இந்த டிக்ஷனரி வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கோம், இதோட டேட்டா டைப் என்ன அப்படின்னு எனக்கு பிரிண்ட் பண்ண, அதாவது எப்படி கண்டுபிடிக்க
நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா டைப் ஆஃப் அந்த வேரியபிள் நேம் டைப்புன்னு ஒரு ஃபங்க்ஷன் அடிச்சுட்டு அந்த வேரியபிள் நேம் கொடுத்தீங்கன்னா அதோட வேரியபிள் டேட்டா டைப் என்னன்னு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் டிக்ட்டுன்னு வரும். ஸோ இப்படி தான் ஒரு வேரியபிளோட டேட்டா டைப்பை நம்ம கெட் பண்ண முடியும். அதாவது இந்த கோடை வந்து கெட்டிங் டேட்டா டைப் அப்படின்னு ஆட் பண்ணிடுறேன். இப்போ வந்து பிரிண்ட் டைப் ஆஃப் எனக்கு வந்து அரே வேரியபிளோட டேட்டா டைப் என்னன்னு தெரியணும். ஸோ இங்கே வந்து அரே வேரியபிள்னு கொடுத்தோம்னா இங்கே லிஸ்ட். நான் சொன்ன மாதிரி அரே வந்து அரேன்னு கூப்பிடுவோம், லிஸ்ட்டுன்னு கூப்பிடுவோம் பைத்தனில். ஸோ இங்கே வந்து லிஸ்ட்டுன்னு உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. அண்ட் இப்படி தான் கெட்டிங் டேட்டா டைப் இப்படி தான் நம்ம கெட் பண்ணோம். செட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். செட்டிங் டேட்டா டைப், அதாவது லெட்ஸே இங்கே வந்து இன்டீஜர் ஃப்ளோட் வேரியபிள் இருக்குது. இந்த ஃப்ளோட்டை வந்து நான் எப்படி இன்ட்டாக மாற்றுறதுன்னு பார்ப்போம். ஸோ float variable is equal to int of float variable அப்படின்னு கொடுத்தோன்னா, அதாவது float variable வேல்யூ என்ன இங்கே வந்து float variableோட வேல்யூ 1.45. நான் இந்த float variable வந்து int டைப்புக்கு மாற்றுறேன். ஸோ இதுக்கு இப்படி தான் நம்ம மாற்ற போகிறோம். அண்ட் இதுக்கு பேர் டைப் காஸ்டிங்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ இப்படி மாற்றினீங்கன்னா இப்போ நான் வந்து ஃப்ளோட் வேரியபிளை பிரிண்ட் பண்ணேன்னா இங்கே வந்து ஃப்ளோட் வேரியபிள் வந்து 1ன்னு மாறிடும். ஸோ நீங்கள் வந்து முதல்ல 1.45ங்கிறத ஃப்ளோட் வேரியபிள் வந்து இப்போ 1ன்னு மாறிடுச்சு. பிகாஸ் நம்ம இன்ட்டுக்கு மாற்றிட்டோம். அதாவது இந்த வேரியபிளை நம்ம வந்து இன்டீஜர் டேட்டா டைப்புக்கு மாற்றுறோம். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு டேட்டா டைப்பை செட் பண்ணுறோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் இருக்குது. ஸ்ட்ரிங் வேரியபிள் வந்து string வேரியபிள் எக்ஸாம்பிள் அப்படின்னு வச்சுட்டு இதுக்கு வந்து 145 அப்படின்னு வைக்கிறேன். இதை வந்து நான் இன்டீஜர் டேட்டா டைப் யூஸ் பண்ணும். ஸோ இப்படி இந்த டாபிக் வந்து டைப் காஸ்டிங்கையும் கவர் பண்ணிடும். ஸோ டைப் காஸ்டிங்னா என்னென்னா ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு பேர் தான் டைப் காஸ்டிங். ஸோ இந்த ஸ்ட்ரிங் வேரியபிள் வந்து ஸ்ட்ரிங், அதாவது ஒரு கோட்ஸில் வந்து 145ன்னு இருக்குது. இதை வந்து நான் இன்டீஜராக மாற்றணும். இது எப்படி மாற்றுவேன்னா இன்டீஜர் ஆஃப் ஸ்ட்ரிங் வேரியபிள் டைப், ஸ்ட்ரிங் வேரியபிள் எக்ஸாம்பிள் இதை மாற்றிட்டு இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா ஸ்ட்ரிங் வேரியபிள் எக்ஸாம்பிள் அண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரிங் வேரியபிள் எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்தோன்னா இது என்ன வேல்யூ அண்ட் என்ன டேட்டா டைப்புன்னு தெரிஞ்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 145 இன்டீஜர். இதுக்கு முன்னாடியும் நான் ஒன்று பண்ணிடுறேன். ஸோ டைப் ஆஃப் ஸ்ட்ரிங் வேரியபிள் எக்ஸாம்பிள், அதாவது இதுக்கு முன்னாடி என்ன வேரியபிள் டைப்பில் இருந்துச்சு, இங்கே வந்து சும்மா ஒரு பிரிண்ட் டிஃப்ரென்ஷியேஷனுக்காக ஆட் பண்ணுறேன், கோடு செப்பரேஷனுக்காக. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரிண்டில் வந்து உங்களுக்கு டைப் ஸ்ட்ரிங்கில் இருந்திருக்கு. இங்கே நம்ம டைப் காஸ்டிங் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகுது. வேல்யூ வந்து 145 அண்ட் நம்ம இன்டீஜர்னால் மாற்றதுனால டைப் வந்து இங்கே வந்து இன்ட்னு காட்டுது. ஸோ இப்படி தான் டைப் காஸ்டிங் நம்ம பண்ணுவோம். ஸோ இதுதான் பேசிக்ஸ் அபவுட் டேட்டா டைப் அண்ட் வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ இதோட நம்ம இந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபர்தர் விஷயங்கள்லாம் பார்ப்போம். தேங்க்ஸ்.